அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். அவர் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு செல்கிறார். ஆகவே கவனம் தேவை, குடும்பத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம். கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் நல குறைபாடுகள் உண்டாகலாம். பிள்ளைகள் வழியில் எச்சரிக்கை, உடல் நலனில் பராமரிப்பு தேவை. வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். எதிர்பாராத செலவுகளால் திண்டாடலாம். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பதவி உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்கலாகலாம். இடமாற்றம் கிடைப்பதில் தற்சமயம் தடங்கலாகலாம். உயர் அதிகாரிகள் தங்களை கடிந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே உத்தியோகத்தில் கவனம் தேவை. பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்வீர். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் துறை அன்பர்கள், சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், நகை தொழில், வட்டி, வரவு செலவு கணக்கு பார்ப்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தொழில் துறையில் நஷ்டம் வர வாய்ப்புள்ளது. வியாபாரிகளுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட, அதாவது சிவப்பு நிற பொருட்கள், ஆரஞ்சு, அரிசி, கோதுமை, பருப்பு, பாதாம் பருப்பு, கிழங்கு வகைகள், மூலிகைகள், தேங்காய், ஏலக்காய், பெருங்காயம் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு குறையும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் எச்சரிக்கை தேவை. பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, வரவு செலவு கையை கடிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்காது, தண்ணீர் பற்றாக்குறை வரும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். ஆகவே தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்து அரசியல் துறை அன்பர்கள். அரசியல் துறை அன்பர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காது. தங்களை பற்றி வீண் பழிகள் வரலாம். தங்களை பற்றி சிலர் கோல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மக்களிடையே புகழ், செல்வாக்கு குறையும். ஆக கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.